கார்ல ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபீச்சர் வந்து ஓப்பனே ஆக மாட்டிருக்கு எங்களுக்கு. கீழே வந்து இந்த ஒரு மெயினான ஒரு இஷ்யூ இருக்கு. சிங்கிள் ஆன் தான் வேலை செஞ்சுச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்னே வேலை செய்யல. சொல்லும் போது 585 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட சார்ஜ் போடலான்னு பார்க்கும்போது பவர் கட் ஆயிருச்சு. ஆம்பியன்ட் லைட்டிங்கும் சில நேரம் எரியும், சில நேரம் வந்து எரியாது. கர்வ் ஈவில வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. இப்போ நான் இந்த ஃபோனை நான் வைக்கிறேன்னா என்னால் வந்து இங்கே கியர் சேஞ்ச் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்து கை விட்டு இந்த யூஎஸ்பியை நம்ம மாற்றுறதே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் டாட்டா வந்து இப்படி வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சே, இந்த கார் எதுக்கு தான் வாங்கணும்னு ஆயிடுச்சுல. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்ப்நெயில பார்த்துட்டு தான் கண்டிப்பா வந்திருப்பீங்க. எஸ், எங்களுக்கே வந்து மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த காரை வாங்கிட்டு. ஈவி கார் வாங்கணும்னு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஈவி கார் வந்து ஒரு குட் ஆப்ஷன் தான். ஆனா இந்த கார் பெஸ்டா இல்லையான்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேபி, இப்ப நீ சொல்லு, உனக்கு வந்து நம்ம இந்த கார் வாங்கியிருக்கோம்ல ஈவி கார், உனக்கு என்ன பெஸ்டா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லு. ஈவி ஆப்ஷன் தான் பெஸ்ட். லைக் நம்ம ஒரு லாங் போறோம்னாலே நம்மளுக்கு வந்து ஆவரேஜா ஒரு 3000 to 4000 தான் ஆகுது டோட்டலாவே. அது பெஸ்ட் ஆப்ஷன். அப் அண்ட் டவுனே 4 தான் ஆகுது. பெஸ்ட் ஆப்ஷனா இருக்காது. ஓகே, எங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னுத்தையும் நான் சொல்றேன். நம்ம இந்த கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கே தெரியும். லாக் பண்ற அப்படின்னா பாருங்க, லாக் ஆக மாட்டிருக்கு. ஒரு 4-5 தடவை ப்ரெஸ் பண்ணாதான் அது வந்து லாக் ஆகுது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணும் போது இதுதான் சிங்கிள் ப்ரெஸ்லேயே வந்துட்டு அன்லாக் ஆகாது. கீழே வந்து இந்த ஒரு மெயினான ஒரு இஷ்யூ இருக்கு. கார்ல முக்கியமான ஒரு பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிற அந்த ஆர்ன் தான். எங்களுக்கு வந்து சிங்கிள் ஆன் தான் வேலை செஞ்சுச்சு. இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்னே வேலை செய்யல. இப்போ நான் ஆர்ன் வந்து ப்ரெஸ் பண்றேன், ஹார்ன் வந்து அடிக்கவே அடிக்காது. கர்வ் ஈவிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அவங்க கொடுத்தது இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் தான். இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கும் சில நேரம் எரியும், சில நேரம் வந்து எரியாது. இதுவும் டெக்னிக்கல் இஷ்யூ தான். விட்டு எரியும், சில டைம் டுவல் கலரா எரியுது. அது என்ன ஃபால்ட்னே தெரியல. இதையும் நாங்க வந்து செவரல் டைம் சர்வீஸ்ல வந்து சொல்லியாச்சு. இந்த சர்வீஸை பத்தி நான் தனியா உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். மெயின் இஷ்யூ அத மறந்துட்டேன். இது சார்ஜிங் லிட் ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து நம்ம ஒரு தடவை பிரஸ் பண்ணிட்டோம்னா அங்க வந்து ஓப்பன் ஆகாது. இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அங்கே ஓப்பன் ஆகும். இது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய டைம்ஸ் வந்து நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர் 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கேமரா ஒர்க் ஆகாது, கேமரா ஃபால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உள்ள வந்து கை விட்டு இந்த யூஎஸ்பியை நம்ம மாற்றுறதே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்படிதான் டாட்டா வந்து இப்படி வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. எங்கேயாச்சும் போறோம், ட்ரிங்க்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர் இருக்கணும். பட் ஆனால் இந்த கர்வ் ஈவியில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இல்லவே இல்லை. டாட்டா ஹரியர் ஈவியில் இருக்குது, சியராலலாம் இருக்கு. ஆனால் டாட்டா கர்வ் ஈவியில் வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. வயர்லெஸ் சார்ஜிங்குமே வந்து விட்டு தான் ஏறும், உடனே வந்து ஏறவே ஏறாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 2 ஃபோன் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோனை நம்ம வந்து வயர்லெஸ்ல வச்சிடலாம், இன்னொரு ஃபோனை இங்கே வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸே கிடையாது. இப்போ நான் இந்த ஃபோனை நான் வைக்கிறேன்னா என்னால் வந்து இங்கே கியர் சேஞ்ச் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். காரில் ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃபீச்சர் வந்து ஓப்பனே ஆக மாட்டிருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கும் போது ஓப்பன் ஆச்சு, ஆனால் இப்போ இப்படி பண்ணா ஓப்பன் ஆகல. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. நாங்கள் கையில் 2 பேக் எடுத்துட்டு வருவோம், அவளும் பேக் எடுத்துட்டு வருவா. வந்துட்டு இப்படி பண்ணுவோம், ஆனால் வந்து ஓப்பனே ஆகும். இப்போ ட்ரை பண்ணி பாரு, ஓப்பன் ஆகல. ஸோ இதுதான் டாட்டால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுவும் மெயினாக இந்த டாட்டா கர்வ் ஈவி வந்து எடுக்க போறீங்கன்னா ஒரு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. கார் எனக்கு ஒழுங்கா ஓட்டினா போதும், ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம். டாடா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய இருக்கு. இப்ப டாடா சியரா வர வந்திருக்குல்ல, மத்தபடி ஆல் ஓகே தான். உள்ள
ஈவி ரேஞ்ச் எல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா, ஈவி ரேஞ்ச் எல்லாம் இந்த கொடுக்குது. மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சிட்டில எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, ஹைவேஸ்ல என்ன ரேஞ்ச் கொடுக்குதுன்னு. சிட்டில எங்களுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நம்ம ஒரு 50 to 60 அந்த மாதிரி ஓட்டினாலே 300+ அவ்வளவுதான். 300 to 350 தான் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 120 நீங்க போனீங்கன்னா 300 அதே சேம் 300 350 அவ்வளவுதான் கிடைக்கும். நீங்க கம்மியா தான் ஓட்டுவீங்க, ஒரு 60 to 80 தான் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா தாராளமா 400 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். சொல்லும் போது 585 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட 450 எங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல. நீங்க 60லயே ஓட்டினா கூட 450 டெஃபினட்டா அச்சீவ் பண்ணவே முடியாது. சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்ல ஃபுல் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. வீட்டில் 7 கிலோவாட் சார்ஜில் நம்ம போட்டோம் அப்படின்னா சர்வீஸில் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஈவிக்கு பொறுத்த வரைக்குமே வந்து கம்மியான அட்வைசர் தான் இருக்காங்க. இன்னும் ஈவி வந்து இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதனால அட்வைசருமே வந்து ஒருத்தர் 2 ஆள் தான் வந்து இருக்காருங்க. கான்டாக்ட் பண்ணி பேசினா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஈவி கார் மட்டும் வாங்கலாமா இல்ல ஈவி பிளஸ் ஐஸ் வெர்ஷன் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஈவியும் வச்சிருக்கலாம், சிட்டியில் ஓட்டலாம், இல்லை நியர்பை ஏதாவது ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரணும்னா ஈவி பெஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு லாங்லேயுமே வந்து சில டைம்ஸ் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இல்லை. லாஸ்ட் டைம் வந்து மூணாருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேனியில் போய் சார்ஜ் போடலான்னு பார்க்கும்போது கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு. அதனால ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம். பேஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஈவி வந்து சூஸ் பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட்டில் ஒரு ஈவி கார் வாங்கணும் அப்படின்னா 16 lakhsலேயே வந்து MG வின்சர்லாம் இருக்கு. அதுவுமே சேம் ரேஞ்ச் தான் கொடுக்குது. கர்வுக்கும் அதுக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்சஸ்மே இல்லை. இவ்வளோ நேரமாக நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம கர்வ் ஈவியில் இருக்குன்றத பார்த்தோம். இப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஓகே அவங்க 585 கிலோமீட்டர் கிளைம் பண்ணாலும் எனக்கு இங்கேருந்து திருச்சி வரைக்கும் கார் போயிடுது. பிட்வீன் வந்து நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. சென்னை டு திருச்சி தாராளமாக போகலாம். நியர்லி ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் வருது சென்னை டு திருச்சி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த காரை வாங்குறதுக்கு எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா செம்ம ஸ்டைலா இருந்துச்சு. எஸ், பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, வேற ஒரு கார் தான் புக் பண்றதுக்கு போனோம். நெக்ஸான் தான் ட்ரை பண்ணோம். ஆனா எங்களுக்கு வந்து கர்வ் பார்த்த உடனே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். ஆமா, லுக் டிசைன் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும். மற்ற கார்ஸ் வந்து கம்பேர் பண்ணாலே கர்வோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஈவி கார் வந்து உங்களுக்கு நல்ல மணி சேவிங். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவி கார் எடுக்கலாமா வேணாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு தடவையும் சார்ஜிங் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் போறீங்கன்னா முன்னுக்கூட்டியே வந்து ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாங்க அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஹோட்டல்ஸ்லேயே வச்சிருக்காங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். A to B, அப்புறம் வேற என்னென்ன பார்த்தோம், அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ்ல இருக்கு. ஆப்லேயே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கார் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? ஃப்ரைக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கனால அம்மாவும் பொண்ணும் வந்து ஜாலியா வந்து சில் பண்ணிட்டு வருவாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா கடிச்சமா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன ஃப்ரையுக்கும் இந்த கார் ரொம்பவே பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் தான். பட் ஆனால் நிறைய இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால, டிராபேக்ஸ் நிறைய இருக்கிறதுனால எங்களால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பை.